இயேசு யோவான் 9:4 பகல் காலமாயிருக்கும் போதே என்னை அனுப்பினவருடைய வேலையை நான் செய்ய வேண்டும், ஏனென்றால் ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வரப்போகிறது என்றார். பகற்காலம் நாம் வேலை செய்ய பலமும் சக்தியும் உள்ள காலத்தை குறிக்கிறது. இயேசுவின் வருகை திடீரென சம்பவித்தாலோ அல்லது நமக்கு மரணம் திடீரென்று சம்பவித்தாலோ கிரியை செய்ய முடியாத ராக்காலமாகிவிடும். எனவே காற்றுள்ள போதை தூற்றிக் கொள்ளுங்கள். நாளை என்று காலம் தாழ்த்தாதேயுங்கள். நாளைய தினத்தை குறித்து உங்களுக்கு தெரியாதே. எனவே செய்ய வேண்டிய வேலையை முழுவீச்சில் அவசரமாக செய்யுங்கள். உங்களை பரிசுத்தத்தில் காத்து கொள்ளுங்கள். இயேசு தன்னை அனுப்பின பிதாவின் வேலையை செய்தார். நாம் நம்மை அழைத்து சீஷராக்கி உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அனைவரையும் சீஷராக்குங்கள் என்று அனுப்புகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வேலையை செய்ய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15:58 கர்த்தருடைய வேலைக்கு எப்பொழுதும் உங்களை முற்றுமாய் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் உழைப்பு வீண் போகாது. கிறிஸ்து உயிரோடு எழும்பினது போல நீங்களும் உயிரோடு எழும்பி நித்தியத்தில் இதற்கான பலனை கண்டடைவீர்கள் என்று புத்தி சொல்லுகிறார். எனவே பிரியமானவர்களே, உலக வாழ்க்கையை வெறுத்து சீஷராகி சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். கிறிஸ்துவின் சுபாவங்களை உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலியுங்கள். ஆமென்.